என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. வந்து ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டாங்க. எனக்கு அந்த ஆக்சுவலாக ஒரு 230 ரூபாய்க்கு கூட தாண்டல. ஆர்டர் ரெடி ஆகும். கரெக்டாக இப்போ ஆர்டர் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இந்த டெலிவரி கொடுத்துட்டு நம்ம இதோட ஆஃப் பண்ணிக்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஆர்கேஎஃப். எல்லோரும் எப்படி இருப்பீங்க? இன்றைக்கி வந்து டே வந்து 4. அதாவது நான் இப்போ வந்து பேக்கரியில் வந்து கரெக்டாக ஒரு 10:30க்கு ஒர்க் முடிஞ்சிடும். 10:30க்கு ஒர்க் முடிஞ்சிடும். நம்ம ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நம்ம 120 நாளில் 1 லட்ச ரூபா சம்பாரிச்சு லடாக் ரைடு அடிக்கிறத பற்றி பேசியிருந்தோம். ஸோ நம்ம வந்து அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ கண்டினியூவாக. ஆக்சுவலாக வீடியோக்கெலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டும் ரொம்ப எனக்கு தரீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஆல். எல்லாத்துக்கும் இந்தளவுக்கு சப்போர்ட் கிடைக்குன்னு நினச்சி கூட பார்க்கல. அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாவில் யாராவது ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து டே 4. அதாவது இன்றைக்கி வந்து ஒர்க் முடிய போகுது இங்கே. அதாவது பேக்கரியில் ஒர்க் முடியும் போது பேக்கரியில் ஒர்க் முடிச்சுட்டு நான் இப்போ போய் கரெக்டாக 11 மணிக்கு ரீச் ஆகிடுவோம். 11 மணிக்கு ரீச் ஆனதும் நம்ம டே 4 சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது இன்றைக்கி எவ்வளோ சம்பாதிக்க போகிறோம், பார்ட் டைமில் ஜொமேட்டோ ஓட்டி, அதாவது ஜொமேட்டோ ஸ்விக்கி ரெண்டுமே ஓட்டி எவ்வளோ சம்பாதிக்க போகிறோம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அங்கே போனதுக்கப்புறம் ஹரியும் எங்கூட தான் வராரு. பார்த்துக்கலாம் இன்றைக்கி டே 4 எப்படி இருக்குன்னு. ஒர்க் முடிச்சதும் அதாவது பேக்கரியில் ஒர்க் முடிச்சதும் நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிடலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில்லை வந்து ஆலில் போட்டுருங்க. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். மறக்காமல் உங்கள் ஆர்கேவை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். காசு கையில் எடுத்துகிட்டு வரல. நான் கையில் காசு எடுத்துகிட்டு வரல. கையில் காசு எடுத்துகிட்டு வரல ஐயா. கையில் காசு எடுத்துகிட்டு வரல. அப்படி போயிட்டு வர்றப்போ வேணா ஏதோ ஒன்று வாங்கிட்டு வரேன். போயிட்டு வர்றப்போ வேணா வாங்கிட்டு வரேன். இங்கே தான் வேலை பார்க்குறீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பாடு சாப்பிட்டீங்களா? நான் போயிட்டு வர்றப்போ காசு கையில் எடுத்துகிட்டு வர்றப்போ கொடுக்குறேன். சரிங்களா? இல்லை ஆர்கேஃப், நான் இங்கே வந்து நின்றுருந்தேன் லொக்கேஷன் பக்கத்தில். இன்னும் லொக்கேஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி போகணும். அவருப்பா நான் இங்கே நின்றுக்கிறத பார்த்துட்டு எதாவது டீ குடிக்கிறதுக்கு காசு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டார். கையில் காசு எடுத்துகிட்டு வரல, போயிட்டு வர்றப்போ வேணால் ஏதோ ஒன்று கொண்டு வரேங்க ஐயா அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இந்த மாதிரி ஏதோ ஒன்று கேட்குறப்போ நம்மளால் இல்லைன்னு சொல்ல முடியல. அதனால் நான் போயிட்டு வர்றப்போ நான் கொண்டு வரேங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டேன். போயிட்டு வர்றப்போ வரேங்க. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் விழுந்துருச்சு. ஆக்சுவலாக ஸ்விக்கியில் வந்து மெடிசனும் ஆர்டர் போடுறாங்க. எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் மெடிசன் வாங்குறது. அண்ணா ஸ்விக்கிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஆக்சுவலாக மெடிசன் ஃபஸ்ட் டைம் மெடிசன் வந்து டெலிவரி பண்ணுறேங்க. ஆமாம், ஸ்விக்கியில் வந்து மெடிசனும் ஆர்டர் போடலாம். இது 30 ரூபா ஆர்டரு, ஃபஸ்ட் ஆர்டரு. நம்மளோட ஃபஸ்ட்டு ஆர்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக மெடிசன் தான். அண்ணா வந்துட்டேண்ணா.
வந்துட்டீங்களா ப்ரோ? ப்ரோ அந்த கேட் பூட்டிட்டாங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அந்த குலுக்கி சர்பத்து மேலே ஏறிடுறீங்களா? எப்படின்னா குலுக்கி சர்பத்து அந்த பில்டிங் இருக்குல்ல ப்ரோ, குளிக்க? ஆமாம், அந்த ஆலமரத்துக்கு ஆப்போசிட்டில் குலுக்கி சர்பத்து. ஒரே நிமிஷம் நான் பார்க்குறேண்ணா. ஆமாங்க, அங்கே தான் ப்ரோ, படிக்கட்டில் செகண்ட் ஸ்டோரி ஏறிடும் ப்ரோ. சரி ப்ரோ, ஓகேண்ணா. நான் லைன்ல இருக்கேன். அந்த ஜன்னல் ஓப்பனாக இருக்கும், அதில் கேட் பூட்டிட்டாங்க ஹாஸ்டலில். லேடிஸ் ஹாஸ்டலில் கேட் பூட்டிட்டாங்க. சரி, ஒரே நிமிஷம். ஆர்கேஃபே இந்த ஆர்டரு கொடுத்தாச்சு. அம்மாடி கண்ணும் தெரியல, ஒன்றும் தெரியலையே. அவ்வளோதாங்க நம்மளோட நெக்ஸ்ட் ஆர்டர். நீ ஆட்டோமேட்டிக்காக அப்படியே விழுந்துடும், பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெண்டாவது ஆர்டர் வந்திருக்கு 86 ரூபாய்க்கு. இங்கேருந்து பிக்கடு லொக்கேஷனு 3.5 கிலோமீட்ரு. இப்படி போய் போனால் பக்கம் தானே, யூட்டர்ன் அடித்து போய் போனால் பக்கம் தானே. நம்ம ஒரு ஓன் பீஸா அதுக்கு போயிருந்தோம் தெரியுங்களா, அந்த இடத்துக்கு தான் இப்போ போயிட்டுருக்குறோம். ஹலோ, சொல்லுங்கண்ணா. ஆனால் ஆர்கேஃபே இப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. அதாவது ரெஸ்டாரண்ட்டில் வந்து அவுட் ஆஃப் த ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் ஹெல்பிங் லைனுக்கு கூப்பிட்டு இப்போ ½ அன் ஹவர் பக்கம் ஆகிடுச்சு. ½ அன் ஹவர் பக்கம் ஆனதும் ஹெல்பிங் லைன் கூப்பிட்டு எங்கள் இதுக்கிட்ட பேசி, இல்லை எங்கள் சைடு பேசி, அப்புறம் மறுபடியும் ரெஸ்டாரண்ட் சைடு பேசி, அப்புறம் அவங்க வந்து கஸ்டமர் சைடு பேசி இப்போ வந்து ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டாங்க. எனக்கு அந்த 89 ரூபா ஆர்டர் வந்து இப்போ கன்ஃபார்ம் ஆகலை. நான் கொஞ்சம் தூரம் வந்துட்டேன், ஆனால் அப்படி இருந்தும் எதுவுமே ஆர்டர் விழுகலை. இனி பார்க்கலாம், இனி நெக்ஸ்ட் ஆர்டர் எது விழுகுதுன்னு பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 12:30 ஆச்சு. ஆனால் நேற்றை விட கம்மியாக தான் இன்றைக்கி ஓட்ட முடியும்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதோ எல்லாம் அந்த இறைவன் செயல். அந்த 86 ரூபா ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ வந்து 50 ரூபாய்க்கு என்னமோ ஒரு ஆர்டர் விழுந்திருக்கு. இட்ஸ் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அது பக்கமாக தான் போயிட்டுருக்குறேன். இப்போ பிக்கப் பண்ணாதான் ஹோட்டலுக்கு இங்கேருந்து 2.5 கிலோமீட்ரு. இந்த ரெஸ்டாரண்ட்டு பாதி வரைக்கும் போயிட்டேன், ஆனால் காசு எதுவும் வராதுன்னு சொன்னாங்க. ஸ்விக்கிக்கு ஆக்சுவலாக காசு எதுவும் வராதாம்மா. ரெஸ்டாரண்ட் வரைக்கும் ரீச் ஆகிட்டாலுமே அதுக்கு எதுவும் ரிட்டன் காசு எதுவும் வராதாம்மா. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12:35 தான் ஆர்டர் ரெடி ஆகும். கரெக்டாக இப்போ ஆர்டர் ரெடி ஆகிடும். ஏன்னா அவங்க ஆர்டர் ப்ராசஸிங் ஆகிருக்கும். அவங்க செஞ்சு கொடுக்குற வரைக்கும் நம்ம ஹோட்டல்கிட்ட வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ என்னோடய ஃபஸ்ட்டு 2வது ஆர்டர் வந்து கேன்சல் ஆச்சு. இதுதான் என்னோடய 2வது ஆர்டரு. இங்கேருந்து பிக்கப் லொக்கேஷன் வேறு கொடுக்கணும், பார்க்கலாம். 2197 தான். எஸ். ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து
நான் பிக் பண்ணிட்டேன். அதாவது இதுக்குன்னு ஒரு கோடு இருக்கும், அந்த கோடு சொன்னால் தான் கடைசியில் அந்த 4 நம்பர் சொன்னால் தான் நம்மளுக்கு அந்த நம்ம ஆர்டர் எடுத்து தருவாங்க. இப்போ இங்கேருந்து கரெக்டாக 3.5 கிலோமீட்டர். நம்ம 2வது ஆர்டர் கொடுக்க வந்துட்டோம். ராஜண்ணனுங்களா உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு நினச்சிடாதீங்க, நான் அப்படியே அழகாப்பில் போயிடுறேன். இன்னும் ஒரு 350 மீட்டர் தான். அப்படியே சின்னதாக ஒரு பிளாக்ண்ணா. ஓகே, குட் நைட்ண்ணா. சீரியஸாதா? ஓகே. ஆக்சுவலாக ஆர்கேஎஃப் இந்த ஆர்டருக்கு எனக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 51 ரூபா வந்திருக்குங்க. கரெக்டாக 51 ரூபா கிடச்சிச்சு. கெட் த நெக்ஸ்ட் ஆர்டர். இனி நம்ம மெயினுக்கு உள்ளே போகலாம். ஆர்கேஎஃப் எனக்கு இது 3வது ஆர்டரு, 68 ரூபாய்க்கு ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். பிக்குடு ஃபுட்டு ஐஸ்கிரீம். இங்கேருந்து ரொம்ப தூரம் நினைக்கிறேனே. இதே 3.5 கிலோமீட்டர் வருதுங்களா? ஐயோ ஐயோ ஐயோ. சரி போகலாம். நீ சீக்கிரம் கொடுத்துட்டு நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு டார்கெட் இருக்குது, அந்த டார்கெட்டை முடிச்சிடலாங்க. ஏதோ பரவாயில்ல, இது 3வது ஆர்டரு. அண்ணா 1917 ஆர்டர் ரெடி ஆயிடுச்சுண்ணா. ஓகேண்ணா. அண்ணா வாட்டர் பாட்டில் கூலிங் இருக்கா இல்லையா? வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க ஆர்கேஎஃப். வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆக்சுவலாக ஆர்கேஎஃப் நான் ஆர்டர் வந்து இதுதான் என்னோடய 3வது ஆர்டரு. நைட் டைமில் இதுதான் என்னோடய 3வது ஆர்டரு. என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ரொம்ப டிலே பண்ணிட்டாருங்க. ரொம்ப 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 டிலே பண்ணிட்டாருங்க. நான் ஒரு அரை மணி நேரம் பக்கம் நின்றுட்டேன். ஒரு மனுஷனாவே மதிக்கிறது இல்லைங்க இந்த உலகத்தில் மட்டும், சத்தியமாக சொல்கிறேங்க. அது எங்களை மாதிரி டெலிவரி பாய்ஸ்லாம் இன்னும் கொடுமை. அவர் பாட்டுக்கு ஃபோன் பேசிகிட்டே இருக்கிறாரு. என்னங்க இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப தான் கொஞ்சம் ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. போகிறக்குள்ளே ஏதாவது கடை இருக்கான்னு பார்க்கலாம். அவர் வேறு ஒரு வாட்டர் பாட்டில் வேறு சொல்லியிருந்தார், அந்த வாட்டர் பாட்டிலும் வாங்கணும். நான் போகிறக்குள்ளே ஏதாவது கடை இருந்தால் தான் வாங்க முடியும், கடை இல்லைன்னா வாங்க மாட்டேன். ஐ டோன்ட் நோன்ட்டு சொல்லிடுவேன். ஆக்சுவலாக அவர் வந்து வர்றப்போ ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வாங்க, நான் உங்களுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா 20 ருபீஸ் தந்துடுறேன், நீங்கள் கையில் காசு போட்டு வாங்கிட்டு வாங்க, நான் உங்களுக்கு தந்துடுறேன் அப்படின்னாரு. வாட்டர் பாட்டில் வாங்கியாச்சு. எனக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டில் 1/2 hour வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. அதுதாங்க ரொம்ப கடுப்புங்க. மனுஷனா கொஞ்சம் மதிங்கப்பா. ஆர்கேஎஃப் நம்ம 3வது ஆர்டர் தான் கொடுக்க போயிட்டு இருக்கிறோம். இன்னும் 300 மீட்டர் கரெக்டாக போய் ஒரு லெஃப்ட்டு, அப்புறம் மறுபடியும் ஒரு ரைட்டு, அப்புறம் கரெக்டாக லொக்கேஷனு. இந்த லெஃப்ட்டு தாங்க எடுக்கணும். ப்ரோ சேஞ்ச் இல்லை ப்ரோ.
ஜிபே இருந்தால் ஜிபே பண்ணிடுறீங்களா? ஜிபே நீங்கள் கனெக்ட் பண்ணிடுங்க பேலன்ஸு. பண்ணிட்டு குட் நைட்ண்ணா. கடவுளே, இட்ஸ் வெரி 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 டிஃபிகல்ட். அவ்வளோதான் ஆர்கேஃபு, நம்ம 3வது ஆர்டர் கொடுத்தாச்சு. இனி நெக்ஸ்ட் ஆர்டர் மறுபடியும் கொடுக்கணும். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து சென்னை வந்து தோத்துருச்சு. நானும் மேட்ச் பார்த்துட்டு தான் வந்தேன். சென்னை வந்து இப்போ வந்து தோத்துட்டாங்க. இனி அடுத்த 4 மேட்ச்சில் 3 மேட்சாவது ஜெயிச்சா தான் சென்னை ப்ளே ஆஃப்குள்ளே போகிறக்கே சான்ஸ் இருக்குது. ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம்தான் ஆர்கேஎஃப். என்ன பண்ணுறது, இதெல்லாம் அரசியலில் சாதாரணம் தானே. அடுத்து நெக்ஸ்ட் ஆர்டரா 57 ரூபாய்க்கு வந்துருக்குங்க. பிக்டு ஃபுட்டு. ஆக்சுவலாக என்னோட 4வது ஆர்டரு. இப்போ மறுபடியும் ஸ்ட்ரெயிட்டாக 1.5 கிலோமீட்ரு. பரவாயில்ல, அதுக்கு அடுத்த ஆர்டர் விழுந்துருது சீக்கிரம். ரூஃப் காலம் ஃபவுண்டேஷன் 1 கிலோமீட்டர் கரெக்டாக 200 மீட்ரு. அநேகமாக எனக்கு என்னமோ அதே இடத்துல தான் விழுந்திருக்குமோன்னு தோணுது. ஆர்கேஃபே இது வந்து என்னோட 4வது ஆர்டரு. பிக் பண்ணியாச்சு, போயிட்டு தான் இருக்கிறோம். கரெக்டாக 3.5 கிலோமீட்டர் இங்கேருந்து. ஆனால் இந்த பக்கம் ரோடு தாங்க, உண்மையில சொல்ல போனால் ரோடு தான் கொஞ்சம் சரியில்லை. மற்றபடி எல்லாமே ஓகே. ஆர்கேஃபே இது 4வது ஆர்டர் கொடுக்கறதுக்கு கரெக்டாக லொக்கேஷன் வந்துட்டேன் எக்ஸாக்டாக. குட் நைட்ண்ணா. அவ்வளோதான், 4வது ஆர்டர் கொடுத்தாச்சு. கத்தம் வேலை முடிஞ்சிச்சு. இங்கே நெக்ஸ்ட் ஆர்டர் 61 ரூபா. இது வந்து நம்மளோட 5வது ஆர்டர் விழுந்துருச்சு. இங்கேருந்து ஹோட்டலில் ஆப்போசிட் தான், 50 ரூபாய்க்கு விழுந்துருக்கு. அடுத்து தூங்குறதா அண்ணா? 4692. ஹலோ, எங்கே இருக்கிறீங்க? ஆப்போசிட்லேயே இருக்கிறீங்க. ஹலோ, நான் ஆர்கேஎஃப் இன்னைக்கு ரொம்ப மோசமான நாளாக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு 230 ரூபாய்க்கு கூட தாண்டல. ஒரு 11:30க்கு ஆன் பண்ணேன். நேற்று கூட எனக்கு ஒரு 600 ரூபா பக்கம் ஓட்டிட்டேன். 600 ரூபாய்க்கு மேலேயே ஓட்டிட்டேன் ஒரு 2 மணிங்கிறதுக்குள்ளேயே. ஆனால் இன்றைக்கி 2:30 ஆச்சு, வெறும் 300 ரூபா கூட விழுகவே இல்லை. இன்றைக்கி தொழிலாளர்கள் தினம் வேறு, ஒரு வேளை அதனால் கூட இருக்கலாம். சரி, தொழிலாளர்கள் தினம் கூட நம்ம லீவு போடாமல் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கலாம், உழைத்தால் முன்னேறலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, பரவாயில்ல. இன்றைக்கி வந்து டே 4 தான், அதாவது 4வது நாள். இன்னும் 121 நாளில், அதாவது சாரி, இன்னும் எத்தனை நாள் இருக்குது? அது வந்து 116 நாளில் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணும்.
அதான் 1 வீக்கான அப்டேட்டும் நான் உங்களுக்கு தரணும். பார்க்கலாம். இப்போ ஒரு 5வது ஆர்டர் எனக்கு விழுந்திருக்கு, 50 ரூபா ஆர்டரு. இப்போ அதை பிக் பண்ணுறதுக்கு தான் இப்படி ரோட்டோரத்தில் ஒரு பக்கம் உட்காந்துருக்கேன். ஆனால் சோதனை, ரொம்ப சோதனைங்க, சோதனை மேல் சோதனை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆர்கேஃபே என்னோடய 5வது ஆர்டரு, அதாவது 50 ரூபா. இங்கேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்ரு. இட்ஸ் ஓகே. இன்னொரு 700 மீட்டர் தான். ஆமாம் ப்ரோ, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு கார்னர் கிட்ட நிற்கிறேன் ப்ரோ. எதுக்கு ப்ரோ? ஆதி சிவன் அப்படிங்கிற ஒரு லெஃப்டா? இல்ல ப்ரோ, அதுக்கு முன்னாடியே அந்த உங்களுக்கு அரேபியா இருக்குல்ல, அதுக்கு லெஃப்ட்ல கார்ல நின்னுட்டு போறோம். ஒரு ஷிஃப்ட்டா? இல்ல ப்ரோ, கார் நின்னுட்டு போறோம் முன்னாடி. இல்லை பரவாயில்ல ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. டெலிவரி ரிசீவ்டு, கன்ஃபார்ம்டு. அவ்வளோதான், கொடுத்தாச்சு. இனி நெக்ஸ்ட் ஆர்டர் விழுகுதான்னு பார்க்கலாம். ஆர்டரு ஆனால் ரொம்ப ஸ்லோவுங்க சொல்லப்போனால். இன்றைக்கி ஒரு 500 ரூபாய்க்கு ஓட்டிடலாம், குறைஞ்சது ஒரு 500 ரூபாய்க்கு ஓட்டிடலாம் அப்படின்னு பார்த்தா இங்கே தாண்டவே மாட்டேதுங்க. வெரி டிஃபிக், ரொம்ப கஷ்டம். சரி பார்க்கலாம், அடுத்த ஆர்டர் விழுக்கு தானே. அந்த ஆர்கே 50 ஹோட்டல் சொன்னல, அது இதே தான். ஆர்டர் ரொம்ப டிலே பண்ணுவாங்க. ஆல்ரெடி ஃபஸ்ட்டே 10 நிமிஷம் ஆச்சு. நம்மளோட 6வது ஆர்டர் தான் கொடுக்க போயிட்டுருக்குறோம். இதோட டைட்டில் பார்க்குள்ளே 3வது டைம் உள்ளே வரேன். இந்த ஆர்டர் கொடுத்தா எப்படி இருந்தாலும் ஒரு 350 ரூபா டச் ஆயிருங்க. அதுதான் இன்றைக்கி நாள் ரொம்ப மோசங்க. ஆக்சுவலாக டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 3:35. அதான் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்கிறதுல ஏற்றம் இறக்கம் அப்படியும் இருக்க தானே செய்யும். ஸ்விக்கி ஓகேண்ணா. அவ்வளோதான், இந்த ஆர்டர் கொடுத்தாச்சு. 67 ரூபா. நெக்ஸ்ட் ஆர்டர். சரி, இதோட நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சப்போ கரெக்டாக ஒரு 6 கிலோமீட்டருக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. 80 ரூபா சம்திங் என்னமோ. இதோட என்னோடய லாஸ்ட் ஆர்டரு. ஆனால் இன்றைக்கி மேலுமே கொஞ்சம் கம்மியாக தாங்க எயின் பண்ணியிருக்கேன். ஆனால் பரவாயில்ல, பேக்கரியில் ஒரு 900 ரூபா, இங்கே ஒரு 400 சம்திங்.
மறுபடியும் அதே ஹோட்டல் இப்போன்னா அங்கே நிற்க வைப்பானுங்க பாருங்கள். எப்படி இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் நிற்க வச்சுருவாங்க. இங்கே ரொம்ப டிலே பண்ணுறாங்க, அதாங்க பொறுக்கவே முடியல. ஸோ இதை கொடுத்துட்டு அவ்வளோதான். இனி டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 4:15. அவ்வளோதான், இதுக்கு மேலே நான் ஆர்டர் எடுக்க மாட்டேன். போய் ஒரு 2 மணி நேரமாக தூங்குறேன். அப்போ தான் நாளைக்கு மறுபடியும் 8 மணிக்கு வேலைக்கு போக முடியும். ஃபஸ்ட்டே நான் கடைக்கு வந்து லேட்டாக அதாவது 1/4 மணி நேரம் லேட்டாக போயிட்டுருக்குறேன். அதுக்கே இன்றைக்கி பஞ்சாயத்து நடக்கும்னு தெரில. ஆக்சுவலாக நான் ஜொமேட்டோ ஃபுல் டைம் ஓட்டுறது வந்து, அதாவது ஓப்பனிங் ப்ராசஸ் வந்து ஒரு வீடியோவாக எடுத்து போடுவேன். ஏன்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்குறீங்க ஜொமேட்டோ எப்படி ஓப்பன் பண்ணுறது, அது ஒரு ப்ராசஸும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், கவலைப்படாதீங்க. ஸோ இதுதான் என்னோடய லாஸ்ட் ஆர்டர் ஆர்கேஃபு. அவ்வளோதான், இந்த டெலிவரி கொடுத்துட்டு நம்ம இதோட ஆஃப் பண்ணிக்கலாம். ஹலோ, லொக்கேஷன் வந்தாச்சுக்கா. என்னங்கக்கா? அப்பார்ட்மெண்ட் மாதிரி தான் இருக்கு. ஒரு ரோடு குழி தோண்டி வச்சிருந்துச்சு, அதுக்குள்ளே தான் வந்திருக்கு. தேங்க்யூ. அண்ட் ஆர்கேஃப் அவ்வளோதான், நம்ம ஷிஃப்ட்டு வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:45 ஆச்சு. ஆல்ரெடி இன்றைக்கி வந்து அவ்வளோ சிறப்பான ஒரு நாளுன்னு சொல்ல முடியாது, ஒரு அளவுக்கு தான். மேக்ஸிமம் எவ்வளோ ஓட்டி இருக்குன்னா 443 ரூபாய்க்கு. போன டைம் வந்து ஒரு 3 மணி வரைக்கும் அதாவது 4 மணி பக்கம் ஓட்டினதுக்கு 1000 ரூபா ஓட்டிட்டேன். ஆனால் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதாவது 443 ரூபாய்க்கு தான் ஓட்டியிருக்கேன். அதான் 4வது நாள் நாய்ப்படாத பாடுபட்டாலும் முயற்சி திருவினையாகும். அதனால் என்ன தான் ட்ரை பண்ணாலும் நம்ம டெலிவரி வேலை பார்த்து 120 நாளில் 1 லட்ச ரூபா சம்பாரித்து நம்ம லடாக் ரைடு போக தான் போகிறோம். ஆனால் நிச்சயமாக இதை நான் நெவர் எவர் கிவ் அப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் மைண்ட் செட் பண்ணிக்கிறேன். பரவாயில்ல, ஹரியும் நம்ம கூட தான் இருக்கிறாரு. ஹரி இன்றைக்கி எவ்வளோ ஓட்டினார்னா 330 ரூபாய்க்கு தான் ஓட்டினார். இது பார்ட் டைமாக நிறைய பேர் ஓட்டுறதுனால பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. நான் அதுக்கு வந்து ஃபுல்லாக ஒரு கிளாரிஃபிகேஷனாக ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி ஜொமேட்டோ எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து போஸ்ட் பண்ணுறேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா ரைடு வேறு போகுது, அந்த சவுண்டு தான் இப்போ உங்களுக்கு கேட்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டில் பார்க் இருக்கிறோம். அவ்வளோதான், இதோட இந்த லேப் முடிச்சுக்கிறேன். இப்போ வந்து என்னோட 4வது நாள். மொத்தமாக பேக்கரியில் வேலை பார்த்தது வந்து ஒரு 900 ரூபா, இதில் ஒரு 450 ரூபா, மொத்தமாக எவ்வளோ சேர்த்துனாலும் 1350 ரூபா ஆச்சு. பரவாயில்ல, இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 120 நாளில் நான் 1 லட்ச ரூபா அச்சீவ் பண்ணி லடாக் ரைட் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இந்த விளாக் இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெளில வந்து ஆனில் போட்டுருக்கேன். இந்த வீடியோ மறக்காமல் பிடிச்சிருக்கும் உங்களுக்கு, மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்கள் லவன் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். மறக்காமல் உங்கள் ஆர்கேவை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய். இங்கேருந்து ரூம் கிளம்புறேன். டாட்டா, பை பாய். லவ் யூ ஸோ மச்.